வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் லெட்டர் இந்த ஃபிகர். கடந்த சில வீடியோஸாகவே நம்ம இந்த சீரீஸ்லேருந்து தான் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் 20 above சம்ஸ் பார்த்துருக்குறோம். வாங்க இந்த வீடியோலையும் நம்ம மிஸ்ஸிங் லெட்டர் இந்த ஃபிகர் சம்மந்தமான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். சிடி ஹைச்ஐ ஜிகே கீழே மேலே 2 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே 1 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லேயும் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு பாக்ஸில் இருக்கிற இந்த 2 லெட்டருக்கும் அது கீழே இருக்கிற லெட்டருக்கும் என்ன ரிலேஷன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சி வந்து 3rd லெட்டர், டி வந்து 4th லெட்டர், ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 7. ஜி வந்து எத்தனாவது லெட்டர் பாருங்கள். ஜி வந்து 7th லெட்டர். ஓகேவா? அதே மாதிரி ஹைச் வந்து 8th லெட்டர், ஐ வந்து 9th லெட்டர், ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 17th லெட்டர் Q. ஓகேவா? இப்போ ஜி 7th லெட்டர், கே வந்து 11th லெட்டர் தான் கே. அப்போ 11 + 7 18. அப்போ 18th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா 18th லெட்டர் ஆர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 3 ஆர் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? இந்த ஆல்ஃபபெட்டில் இந்த 2 லெட்டரும் எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்த்தா அந்த 2 லெட்டரையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் எத்தனாவது லெட்டரும் அந்த லெட்டரு கீழே வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? வாங்க இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம். இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸு இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி இங்கே 3 நம்பர்ஸு, இங்கே ஒரு லெட்டர் வருது. இந்த மாதிரி தான் எல்லா பாக்ஸ்லேயும் வருது. மிடில் இருக்கிற பாக்ஸில் மட்டும் லெட்டர்ஸ் வருது. நம்மளுக்கு ஆப்ஷனில் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு பாக்ஸுக்கு என்ன ரிலேட்டிவ்னு பார்த்தோம்னா, இப்போ 5 + 7 12, 12 + 13, அப்போ வந்து 25, 25 + 2 27. ஓகேவா? 2 எப்படி சொன்னீங்கன்னா பி வந்து செகண்ட் லெட்டர், ஸோ 2 ஆட் பண்ணியிருக்கோம், 27 வருது. இப்போ இங்கே அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாம். 5 + 1 6, 6 + 8 14. இங்கே வந்து M வந்து 13th லெட்டர், அப்போ 14 + 13 வந்து 27 இல்லையா? அப்போ ரெண்டுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 27 வருது, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 27 வருது. ஓகேவா? அப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், ஆல்ஃபபெட்டில் 8th லெட்டர் தான் ஹைச். அப்போ 8 + 8 16, 16 + 4 20, 20 + 7 27. அப்போ இந்த பாக்ஸும் 27 வருதா? அப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணாலும் 27 வரணும். அப்போ எந்த லெட்ரு போட்டால் அந்த 27 ரீச் பண்ணுவோன்னு பார்க்கணும். இப்போ 13 + 4, 13 + 4 17, 17 + 9 26. இப்போ 26 வந்துருச்சு. 26 இதோட என்ன ஆட் பண்ணால் 27 வரும். நம்மளுக்கு தேவையான நம்பர் வந்து 27. அப்போ 26ஓட 1 ஆட் பண்ணால் 27 வரும். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னது? ஆப்ஷன் 1 ஏ. ஓகேவா? புரிஞ்சுதா? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா CHOEKSHO ஒரு லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன லெட்டர் வரும், இந்த லெட்டர்ஸ்க்கான ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பார்க்கலாம் CDE, சியோட செகண்ட் லெட்டர் இ, சிக்கு அப்புறமா வரக்கூடிய செகண்ட் லெட்டர் இ, இக்கு அப்புறமா தேர்ட் லெட்டர் FGH, தேர்ட் லெட்டர் ஹைச். ஓகேவா? அப்போ இங்கே பார்க்கும்போது ஹைச்லேருந்து கே எத்தனாவது லெட்டர்னு பார்த்தா தேர்ட் லெட்டர், கேலேருந்து ஓ 4th லெட்டர். நான் இங்கே உங்களுக்கு நோட் பண்ணுறேன். இங்கே இது ரெண்டுக்கு இடையில +2, இங்கே +3. திருப்பி இங்கே வரும்போது இங்கே என்ன ஆயிடுது? +3. அடுத்து இங்கே கேக்கு அப்புறம் 4th லெட்டர் தான் ஓ, அப்போ +4. ஓக்கு அப்புறம் எஸ் எத்தனாவது லெட்டர்னு பார்த்தோம்னா ஓ PQRS, 4th லெட்டர் தான் எஸ், அப்போ +4 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து வரும்போது இங்கே பாருங்கள் 2 3 3 4. அப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி வரும்? 4 5ன்னு வரும். அப்போ எஸ்லேருந்து 5th லெட்டர் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். எஸ்லேருந்து 5th லெட்டர் என்ன அப்படின்னா எஸ்லேருந்து 5th லெட்டர் எக்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் எக்ஸு, ஆப்ஷன் 4 ரைட்டு. டிக் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 4th சம் பார்த்தீங்கன்னா டிபி என்ன, இங்கே வந்து 3 லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லேயும் 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அது என்ன லெட்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னா ரிவர்ஸில் இருக்குது பாருங்களேன். எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் எம், டிக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் தான் பி, எம்முக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் தான் ஐ. அப்போ ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ரிவர்ஸில் வரணும். பிலேருந்து டி எத்தனாவது லெட்டர்னு பார்த்தா 2, பிலேருந்து செகண்ட் லெட்டர் 2, அப்போ டியை -2 பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஐலேருந்து எம் எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தா 4th லெட்டர், அப்போ -m
-4 பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் என்ன பண்ணணும், -4 பண்ணணும். அப்போ பிக்கு முன்னாடி 4வது எழுத்து, அது மாதிரி பிக்கு முன்னாடி 4வது எழுத்து எங்கே இருக்குது, பிக்கு முன்னாடி ஏ மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குது. இப்போ ஒரு சர்க்கிளாக நம்ம ஏ டு இசட்டை வச்சுக்கணும். இப்போ இசட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் ஏ, ஏக்கு முன்னாடி லெட்டர்னால் இசட். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சர்க்கிளில் அந்த நம்ம அல்ஃபபெட் இருக்கிறதா இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அப்போ பிக்கு முன்னாடி எழுத்து ஏ தான். பிக்கு முன்னாடி 2 எழுத்துக்கு முன்னாடி அப்படின்னா இசட்டு. இப்போ 4 லெட்டருக்கு முன்னாடி பிக்கு முன்னாடி ஏ, இசட், ஒய், எக்ஸு. இப்போ பிக்கு முன்னாடி 4வது எழுத்து எக்ஸு. புரியுதா உங்களுக்கு? என்ன வரும்னா எக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ்லேருந்து எத்தனாவது எழுத்து பி வருதுன்னு பாருங்கள். எக்ஸ்க்கு அப்புறம் ஒய், இஜட், ஏ, பி, 4th லெட்டர் பி வருது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கேருந்து இந்த நம்பர் என்ன இருக்கும், 4th லெட்டராக இருக்கணும். இங்கேருந்து இந்த நம்பர் 2nd லெட்டராக இருக்கணும். அதான் நம்ம ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்பர் ரிவர்ஸில் தான் இருக்கனால இங்கேருந்து இது 2nd லெட்டராக இருக்கணும். ஓகேவா? அப்போ எம்லேருந்து 4th லெட்டர் என்ன அப்படின்னு பண்ணுறது தான் நம்மளுக்கு கொஷின். எம்லேருந்து 4th லெட்டர் என், ஓ, பி, கியூ. அப்போ இங்கே என்ன வரும், கியூ வரும். கியூலேருந்து 2nd லெட்டர் எஸ் தான் பாருங்கள். ஆமாம், கியூக்கு அப்புறம் ஆர், எஸ், எஸ் தான் 2nd லெட்டர். ஓகேவா? ஐக்கு அப்புறமா 4வது எழுத்து தான் எம்முன்னு நம்மளுக்கு தெரியும், ஜேகேஎல்எம். ஓகேவா? அப்போ எம்மிலேருந்து 2nd லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஓ. எம்முக்கு அப்புறம் என்ன இருக்குது, என்ஓ. அப்போ 2nd லெட்டர் ஓ. அப்போ இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். என்ன ஆன்சர், எக்ஸு கியூ ஓ. எக்ஸ் கியூ ஓன்றது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போ 3rd ஆப்ஷன் எக்ஸ் கியூ ஓ தான் கரெக்டு. புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க இப்போ நம்ம 5th சம் பார்த்துடலாம். பிஜிஎல் இஜேஓ ஐஎன் என்னன்னு ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, பிக்கு அப்புறம் எத்தனாவது எழுத்து, ஜி, சிடிஇஎஃப்ஜி, 5வது எழுத்து இல்லையா, 5வது எழுத்து ஜி, 5வது எழுத்து ஜி. ஜிலேருந்து எல் எத்தனாவது எழுத்து அப்படின்னு பார்த்தா HIJKL, எல்லும் 5வது எழுத்து தான். அப்போ ஈலேருந்து ஜே, இ வந்து 5th லெட்டர், ஜே வந்து 10th லெட்டர்னு தெரியும். அப்போ ஆப்வியஸ்லி இதுவும் 5th லெட்டர் தான். ஈலேருந்து ஜே 5th லெட்டர், ஜேலேருந்து ஓ 5th லெட்டர் தான். இது 10th லெட்டர், ஓ வந்து 15th லெட்டர். ஓகேவா? 5 ஆட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஐலேருந்து 5வது எழுத்து என். அப்போ என்லேருந்து 5th லெட்டர் என்னன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். என்லேருந்து 5th லெட்டர் என்ன சொல்லி பாருங்கள், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். எல்லேருந்து 5th லெட்டர் என்னது, எஸ். இப்போ எஸ் ஆப்ஷனில் இருக்கா, இருக்குது. ஆப்ஷன் 1ல் ஆன்சர் டிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.